ஏன்னா மனிதன் பாவம் செய்ததினால் தேவ மகிமை அற்றவனானான். இப்ப மகிமை நமக்கு தேவை. மகிமை என்பது தேவனுடைய சாயலும் தேவனுடைய மகிமைக்கு அடையாளமானது. நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். கர்த்தர் மாத்திரம் தான் உங்களை போஷிக்க முடியும். கர்த்தர் மாத்திரம் தான் உங்களை பராமரிக்க முடியும். உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல மாத்திரமே வைங்க. அது எந்த கிஃப்டா கொடுத்திருக்கிறாரோ அந்த கிஃப்டை சரியான பண்ணிக்கங்க, பயன்படுத்திக்கங்க. வைராகியம் யாருக்குரியது? ஆமா. அதனால அதெல்லாம் வேண்டாம். இப்படி செஞ்சா சத்தியத்துக்கு விரோதமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம். ஹலோ, நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லியிருக்குமா? இப்போ உலகத்தில் பாருங்க, கடவுளே இல்லைங்கிறான் ஒரு மனுஷன். அவனால கடவுளுக்கு ஏதாவது நஷ்டமா? இல்லை. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றவனால கடவுளுக்கு எதுவும் நஷ்டம் இல்லை. சிலர் கிறிஸ்தவத்துக்கு எதிராக வேலை செய்கிறாங்க. சபையை உடைக்கிறது, ஊழியக்காரன் அடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் சில காரியங்களை செய்கிறாங்க, தூசிக்கிறாங்க. இப்படி செய்யறதுனால கடவுளுக்கு ஏதாவது நஷ்டம் வந்துடுமா? ஃபீல் பண்ணுறாரு, ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? ஐயோ இப்படி ஒருத்தன் ஊரில் வந்துட்டானே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அப்போது மனிதன் செய்கிற எந்த ஒரு காரியமோ கடவுள் என்ன பண்ணுறது இல்லை, பாதிக்கிறது இல்லை. அது திரும்ப எங்கே தான் பாதிக்குது? நம்மளை தான் பாதிக்குது. ஆகவே இப்பொழுது நான் செய்தி கொடுக்கும்போது ஒருவேளை, எல்லாருக்கும் இல்லை, ஒருவேளை ஒரு சிலருக்கு உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மாற மாட்டேன் நெஞ்ச நிமித்திக்கிட்டு நின்னா தேவனுக்கும் எனக்கும் எந்த விதத்துலையும் நானாவது கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். கேள்விப்படும் போது ஐயோ உங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி வேதனைப்படுவேன். ஆனால் ஆண்டவருக்கு எந்த பாதிப்புமே உண்டாக்காது. வார்த்தை உங்களை வாழ வைக்கிறதுக்கு தானே ஒழிய உங்களை இடித்து குடிச்சவராக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தைகள் கிடையவே கிடையாது. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் நம்முடைய மனதை நாம் திருப்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். முதல் வசனத்தில், அந்த 4வது வசனத்தில் என்ன சொல்றாரு? உம்மை நான் மகிமைப்படுத்தினேன். இயேசு என்ன செஞ்சாருங்க? பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக வாழ்ந்தார். வாழ்ந்து முடிச்சிட்டு இப்ப சொல்றாரு, நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தினாரு? ஆராதனை மூலமாவா? பாட்டு மூலமா மகிமைப்படுத்தினாரா? எப்படி மகிமைப்படுத்தினாரு? தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் என்ன பண்ணாரு? மகிமைப்படுத்தினார். பிதாவை மகிமைப்படுத்தினார். அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு? நீர் என்னை மகிமைப்படுத்தும்னு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் என்னை மகிமைப்படுத்தும். இந்த 2 வசனத்துக்கு இடையில ஒரு வார்த்தை இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன இருக்குது? நீர் நான் செய்யும்படி நீர் நியமித்த கிரியைகளை செய்து முடித்திருக்கிறேன். இந்த 2க்குமே இடையில அஸ்திபாரமா அச்சாணியா அல்லது வீட்டுக்கு இந்த விட்ட இருக்குமே, அந்த விட்ட மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தை என்ன? நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் பினிஷ் பண்ணியிருக்கிறேன், அதனால் உங்களை என்ன பண்ணிருக்கிறேன்? நான் மகிமைப்படுத்திருக்கிறேன். ஆகவே நீங்க என்ன பண்ணணும்? என்ன மகிமைப்படுத்தும். இதுதாங்க நம்ம வாழ்க்கையும். இதுதான் நம்ம வாழ்க்கையும். நாமளும் தேவனை மகிமைப்படுத்தணும், தேவன் நம்மை மகிமைப்படுத்தணும். இதுதான் உலகத்தில் நடக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். ஆமா. எப்படி நடக்கும்? நமக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரோ அந்த காரியத்தை நாம சரியா செய்யும் போது
தேவ நாம தானா மகிமைப்படும். தேவன் என்ன பண்ணுவாரு? உண்மையும் உத்தமமான என்னுடைய பிள்ளையே அப்படின்னு சொல்லி அவரும் நம்மளை என்ன பண்ணுவாருங்க? மகிமைப்படுத்துவார். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு அந்த கிருபையின் உபதேசம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதையுமே செய்யவே வேண்டாம். இல்லைங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடல். அவர் வாழ்ந்து சில காரியங்களை செய்ததின் மூலமா தேவன் நாம மகிமைப்பட்டது. அவருடைய உரிமையா கேட்கிறாரு, என்ன இப்ப என்ன பண்ணுங்க? மகிமைப்படுத்துங்க. ஏன்னா மனிதன் பாவம் செய்ததினால் தேவ மகிமை அற்றவனானான். இப்ப மகிமை நமக்கு தேவை. மகிமை என்பது தேவனுடைய சாயலும் தேவனுடைய மகிமைக்கு அடையாளமானது. ஆமென். ஆகவே அது நமக்கு என்ன செய்ய தேவை என்று சொல்லி நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ஆகவே நாம் கிரியை செய்கிறவர்களாய், கிரியைகளை சிறப்பாக முடிக்கிறவர்களாய் இந்த பூமியில வாழணும். அதுதான் பவுல் சொல்றார், ஓட்டத்தை முடித்தேன் அப்படிங்கிறார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்ட. இதுதாங்க தேவன் அவர் மனிதனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். நாம சொல்லணும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? பினிஷ் பண்ணணும் வாழ்க்கைய. சத்தமா சொல்லுங்க. சிலர்லாம் பினிஷ் பண்ணாமையே செத்து போயிடுறாங்க. செத்து போறதுக்கு பேரு பினிஷ் பண்றது இல்ல. வாழ்க்கையில 120 வருஷம் வாழ்ந்து செத்து போறதுக்கு பேரு பினிஷ் அல்ல, அது செத்து போறது. தேவன் உங்களை இந்த பூமியில எதற்காக தெரிந்தெடுத்து எதற்காக வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்து முடித்து நீங்கள் சாகிறதுக்கு முன்னால சொல்லணும், நான் முடிச்சிட்டேன், நான் இந்த பூமிக்கு எதுக்காக வந்தேனோ அந்த நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்றதுதான் பினிஷ் பண்றதுன்னு அர்த்தம். செத்து போன உடனே பவுல் சொன்னாரா, சாகங்காட்டி சொன்னாரா? நமக்கெல்லாம் செத்து போன உடனே அடக்க ஆராதனையிலையோ அல்லது ஆறுது கூட்டத்திலே என்ன சொல்றாருங்க? இவர் வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடித்தார். வேற என்னத்தை சொல்ல முடியும்? அதை தான் சொல்ல முடியும். குடிச்சிட்டு செத்தாலும் அதை தான் சொல்ல முடியும். ரோட்ல அடிபட்டு செத்தாலும் ஓட்டத்தை முடிச்சிட்டாருங்க. இல்லைங்க, அது யார் சொல்லணும்? அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சரி, முதல்ல ஆண்டவர் நம்ம எதுக்காக படைச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்க போனா உடனே நம்ம என்ன சொல்லுமோ? அவருடைய ஊழியத்தை செய்யணும். இதெல்லாம் ரெண்டாவது பட்சம். நான் கடந்த வாரத்தில் வேதத்தில் வாசிக்கும் போது எனக்கு தேவன் உணர்த்தின ஒரு காரியத்தை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். என்ன கவனிங்க, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னா என்ன? கெட்டது. மனுஷன் தனியா இருக்கிறது யாருக்கு கெட்டது? அவருக்கா? மனுஷனுக்கு கெட்டது. அப்ப மனுஷன் எப்படி இருக்க கூடாது? தனிமையா இருக்க கூடாது. அதனால் அவனுக்கு ஏற்ற சரியான துணையை அப்படின்னு சொல்றார். சரியான துணையை நான் என்ன பண்றேன்? ஏற்படுத்துவேன், உண்டாக்குவேன் அப்படின்னு அவங்கிட்ட சொல்றார். கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, இங்க மனுஷனை பத்தி சொல்றாரா மனுஷியை பத்தி சொல்றாரா? ஐயா, மனுஷன் தனியா இருக்கிறது நல்லது இல்ல, மனுஷி தனியா இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லல. மனுஷன் தான் தனியா இருக்க கூடாது, மனுஷி தனியா இருக்கலாம், இருக்க முடியும். வித்தியாசம் புரியல. நீங்க உலகத்திலேயே நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, கணவன் இறந்ததுக்கு பிறகு மனைவி நீண்ட நாள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா மனைவி இறந்ததுக்கு பிறகு கணவன் நீண்ட நாள் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஏன்னா வேதத்தினுடைய அந்த தேவன் படைப்பே அப்படித்தான். நீங்க நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? மனைவி கணவனை சார்ந்து வாழணும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனைவி கணவனை ஒண்டி வாழணும், அண்டி வாழணும். இதெல்லாம் ராங் டாக்டரின். யார் தெரியுமா ஒண்டி வாழணும்? கணவன் தான் மனைவியை அண்டி வாழணும். இல்லைன்னா அவனுடைய முதிர் வயதுல ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நான் சொல்லல, வேதத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
சத்தமா இல்லையா சொல்லுங்க. கொஞ்சம் கணவன்மாருக்கெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும், வேற வழி இல்லை. அதனால உங்க மனைவிய சரியான முறையில் என்ன பண்ணணும்? நடத்தணும். ஆமே, உங்க இஷ்டத்துக்கு நடத்த கூடாது. அதே மாதிரி மனைவிகளும் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து நடங்கள். நீங்க உங்க பொறுப்பு உணர்ந்து நடக்கல அப்படின்னா தேவன் எதற்காக இந்த பூமிக்கு உங்களை அனுப்பிச்சிருக்கிறாரோ அதுக்கு விரோதமா நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப விளங்குதா? கணவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? மனைவி கிட்ட இருக்குது. மனைவியை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு கணவன்கிட்ட இருக்குது. இந்த மைக்கு எனக்கு துணையா இருக்குது. அப்போ இந்த மைக் இருக்கிறனால தான், இந்த மைக்கில் நான் பேசுறதுனால தான் என் தொண்டை என்ன பண்ணுது? பாதுகாக்கப்படுது. இது சரியா வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணணும்? இந்த ஆம்ப் எல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன பண்ணுது? சப்போர்ட் பண்ணுது. இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்? தொண்டை தண்ணி காய கத்தணும். அப்ப எனக்கு நான் என்ன பண்றேன்? நான் பாதிக்கப்படுகிறேன். எனக்கு என்னுடைய ஊழியத்துக்கு துணையா கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உயிரற்ற ஒரு பொருள் சரியா வேலை செய்யல அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யப்படுறேன்? பாதிக்கப்படுகிறேன். என்னுடைய சுகம் பாதிக்கப்படுகிறது, என்னுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகிறது. அதே போலதான் சகோதரிகளாகிய நீங்கள் உங்கள் கணவனுக்கு சரியா நீங்க பயன்படலைன்னா உங்க கணவனை சீக்கிரமா சாகடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படியாவது சாப்பிட்டுங்க, இருந்து என்னத்தான் பண்ண போற? தயவு செஞ்சு புரிச்சுங்க. தேவன் உங்களை எதற்கு அனுப்பிச்சிருக்கிறாரு சொல்லுங்க? இந்த மைக் எதுக்கு படைக்கப்பட்டிருக்குது? என்னுடைய குரலை பாதுகாக்க. அப்ப மனைவிமாருங்களா சொல்லுங்க, நீங்க எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. பாதுகாக்க. இப்ப இது ஒழுங்கா வேலை செய்யணும்னா நான் என்ன பண்ணணும் தெரியுமா? பராமரிக்கணும். இத பத்திரமா வச்சிருக்கணும். இது கரெக்டான வோல்டேஜ்ல என்ன பண்ணணும்? நான் செல் போடணும். அப்பப்ப ரீசார்ஜ் பண்றான். செல் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நான் கொடுக்க வேண்டியது இதுக்கு சரியா கொடுக்கணும். விளங்குனா சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப ரெண்டு ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணப்பட்டிருக்குது? இணைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப மனைவி கணவன்மாருங்கெல்லாம் சொல்லுங்க, கடவுள் எனக்கு என்னை பாதுகாக்க என் மனைவியை எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். அதை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் உள்ளது. சகோதரிமாருங்க நம்ம சொல்லணும், என் ஆண்டவர் என் கணவனை பாதுகாக்கும்படி என்னை என் கணவனுக்கு துணையாய் கொடுத்திருக்கிறார். நான் துணையாய் இருக்கும்போது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறேன். ஆமென். கல்யாணம் ஆகாதவங்க கூட சொல்லலாம், கல்யாணம் ஆனதுக்கு பின்னால என் கணவனுக்கு நான் எப்படி இருக்க போறேன்? பாதுகாப்பா இருப்பேன். ஆமென். கவனிங்களே, இப்போ நமக்கு ஆண்டவர் ஒன்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அது மனைவியோ கணவனோ, அது அடுத்த பிரச்சனை. அது எங்கிருந்து வருது? நமக்கு நன்மையான எந்த ஒரு ஈவும் எங்க உண்டாகுது? சத்தமா சொல்லுங்க, எங்க உண்டாகுது? ஆமா, யாக்கோப்பு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கவனிங்க, என்னப்பா உங்களுக்கு ஒண்ணு வருது அப்படின்னா அது எங்க உண்டாகுது? பரலோகத்தில் உண்டாகுது. அங்கிருந்து யார் அனுப்புறா? பிதாவானவர் அனுப்புறாரு. அது அனுப்புறதுக்கு ரெண்டு பேர் தான். என்ன? நன்மை. ஒரே பேர், சுருக்கமா சொல்ல போனா நன்மை. அந்த நன்மையை ரெண்டா பிரிச்சு சொல்றாரு. என்ன? கிஃப்ட். நன்மையான ஈவும் பூரணமான வரமும். அப்ப
அப்போ நமக்கு எது பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து நமக்கு வந்தாலும் அதுக்கு பேரு என்னங்க? கிஃப்ட். அதுக்கு அடுத்தது வரம். ஈவு, அடுத்தது வரம். இப்போ உங்க மனைவி என்னவா இருக்காங்க? வரமாக இருக்கிறார், கிஃப்டாக இருக்கிறார், வரமாக இருக்கிறார், கர்த்தர் தந்த பொக்கிஷமாக வரம். இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த யார் கொடுத்தா? பரிசுத்தர். சரி, யார் கொடுத்தா? கர்த்தர். சத்தமா சொல்லுங்க. பிதாவாகிய கர்த்தர். பிதாவாகிய தேவன். எங்க இருந்து கொடுத்தாரு? பரலோகத்திலிருந்து. பாருங்க, எங்க மாமனார் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாரு இல்ல. அதெல்லாம் ஏற்கனவே திட்டம் பண்ணப்பட்டது உலகத்துல. ஆமென். ஆமா, தாய் நீங்க சொல்லும்போது சொல்றீங்க, என் தாயின் வயிற்றுல என்ன கருவா உருவாவதற்கு முன்னதாகவே என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களே ஆண்டவரேங்க மாதிரியே உங்களுக்கு என்ன கிஃப்டை கொடுக்கணும்னு அவரும் என்ன பண்ணிட்டாருங்க? தாயின் வயிற்றுல கருவா உருவாவதுக்கு முன்னதாகவே அவர் தெரிந்து கொண்டார். உங்க பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, நீங்களா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது இஸ்திட்டு வந்திருந்தாலும் சரி, அது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டா அது யார் கொடுத்தது? அது என்ன? கிஃப்ட். சொல்லுங்க, என்னங்க? கிஃப்ட். எங்க வீட்டுல இருக்கிற எந்த கிஃப்டையாவது தூக்கி போட்டு பந்தாடி இருக்கிறீங்களா? ஃபுட்பால் கிரவுண்ட்ல கூட்ட அடிச்சு அடிக்கிற மாதிரி ஃபுட்பால் கிஃப்டா வந்தா பந்தாடிடுவீங்க. இப்ப சில மனைவிமார்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுங்க? நான் பாப்பா சொன்ன மாதிரி ஃபுட்பால் மாதிரி தெரியுது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இல்லைங்க, உங்களை ஃபுட்பால் வந்து உங்களை பாதுகாக்காது. பஞ்சராகி போச்சுன்னா அது வேஸ்ட். அப்படி மனைவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக திரும்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல சில மனைவி மாறிங்க ஃபுட்பாலா மாறிடுறாங்க, சில நேரங்களில் வாலிபாலா மாறிடுறாங்க. அதை வேணாலே அதனால என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? எத்த வேண்டியதா இருக்குது, குத்த வேண்டியதா இருக்குது. வேண்டாம், தயவு செஞ்சு ரெண்டு பேருமே இணைஞ்சு சிந்திங்க. ஹல்லேலூயா. கரங்கோர்த்து தேவனை ஆராதிங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க தேவன் உங்களிடத்துல, உங்க குடும்பத்துக்குள்ள தேவன் உலாவணும், உங்க குடும்பத்துக்குள்ள தேவன் வந்து வாசம் பண்ணணும்னா நீ சும்மா உபவாசம் போட்டுக்கிட்டு கூப்பாடு போடணும் தேவன் வரவே மாட்டார். ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படலைன்னா அங்க விதிவிலக்கு. ஆனா கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கரங்கோர்த்து தேவனை உயர்த்தலைன்னா அந்த இடத்துல தேவன் சந்தோஷமா கிரியை செய்யவே முடியாது. உன் புருஷனுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா கணவனோடு கைகோர்த்து என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். கணவன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வருமானம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க என்ன பண்ணணும்? மனைவியோடு கரம் பிரித்து கர்த்தரை ஆராதிங்க. அதுல ஆண்டவர், ஏன்னா அதுதான் ஆண்டவருடைய சித்தமே, முதல் விருப்பமே அதுதான். ஒருவேளை ரட்சிக்கப்படல, நீங்க ஆராதிக்காட்டியாவது போதும், கையை பிடிச்சாவது வாக்கிங் போங்க. இங்க ஒரு இளஞ்சோடி உட்கார்ந்து இருக்குது, அவர் ரொம்ப முடியாத நிலைமை, ஆனா கையை பிடிச்சுதான் தினமும் என்ன பண்றாங்க அவங்க? வாங்க வந்து ஒரு நாள் இருந்து அவங்க எப்படி தன்னுடைய கணவனை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கறத வந்து பாடம் கத்துக்கிட்டு போங்க. இந்த தெருவில் இந்த ஊர்ல அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் எவ்வளவு பொறுமையா. அவர் பார்த்தீங்கன்னா சொன்ன பேச்சே கேட்க மாட்டார். கீழே குனிஞ்சு பாருன்னா கீழே குனிஞ்சு பார்க்க மாட்டார். கட்டல உட்காந்துட்டு எந்திரிக்காதையானா அப்பதான் எந்திரிப்பார், பொத்துன்னு போய் விழுவாரு. அவ்வளவையும் சகிச்சுக்கிட்டு அந்த சகோதரி என்ன பண்றாங்க? தன் கணவனை பாதுகாக்கிறார்கள். ஆமென். தன்னுடைய கடமையை அவர்கள் சரியாக செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருக்கே தெரியும் அவர் மனைவி மட்டும் இல்லைன்னா அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது. தயவு செஞ்சு வரத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள், உங்க கிஃப்டை தவறா பயன்படுத்தாதீர்கள். ஆமா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான, அது பூரணம். சொல்லுங்க, என்னங்க சொல்லுங்க? என் மனைவி பூரணம். இன்னும் சொல்லாம சம்பூரணம் அப்படின்னு சம்பூர்ணமா பாத்துறாதீங்க. அப்படின்னா என்ன? மனைவி கிட்ட குறை காணாதீங்கன்னு அர்த்தம். கிஃப்ட்ல ஏதாவது குறை பாப்பீங்களா? சொல்லுங்க. ஒருத்தர் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அந்த கிஃப்டை தூக்கி வச்சுக்கிட்டு வச்சிருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லுவீங்களா?
பிரியா தந்ததுயா ஆ? பிரியா தந்தது ஆ. அது எப்படி அது எப்படி குறை சொல்லுவீங்க அப்ப? ஆமா, சோத்திரம். இன்னைக்கு என்னன்னா நம்மளை காசு கொடுத்து வாங்கிட்டாங்கயா, அதுதான் பிரச்சனை. டவுரி அப்படிங்கிற ஒரு பேர்ல நாம என்ன ஆகி போயிட்டோம்? 50 பவுனுக்கும் பெட்டியில வைக்கிற 50,000த்துக்கு என்ன ஆகி போயிட்டோம்? வேலை போயிட்டோம். சோத்திரம். அல்லேலூயா. இல்ல, கர்த்தர் நமக்கு எப்படி கொடுக்கணும்? கிஃப்டா கொடுத்திருக்கிறார் என் மனைவி. ஆமென். இன்னும் சொல்றேன், உங்க குடும்பத்துல சந்தோஷம் மிகுதியா வரணும்னா தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே உங்க மனைவியை கையை பிடிச்சு, என் கர்த்தர் கொடுத்த என் கிஃப்டே, என் கர்த்தர் கொடுத்த பூரணமான வரமே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆமா, சில நேரங்கள்ல நமக்கு சொல்றதுக்கு மனசு வராது. அவருடைய செயல்பாடுகள் நமக்கு வந்து எரிச்சல் ஊட்டுறதா இருக்கும், வேதனைப்படுத்துறதா இருக்கும். அல்லது நம்ம சொல்ல போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? கையை உதறி நடிக்கிறான் பாரு இன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்ற மாதிரி கூட இருக்கும். ஆனா விடாம செய்யுங்க. முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தொடர்ந்து செய்யுங்க, உண்மையா செய்யுங்க. கர்த்தர் பார்க்கிறாரு. அதுக்கு பிரயாசத்துக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தருவார். ஆமென். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு பேர் செய்ய போறீங்க? ஆமா, ஸ்தோத்திரம். எப்போ தெரியும் தெரியுமா? நிழலுடைய அருமை நிழலுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் தெரியாது, வெயிலுக்கு வந்தா தான் தெரியும். அதனால தான் சொல்றேன், கணவனுடைய அருமை அவன் வந்து எவ்வளோ மோசமானவனா இருந்தாலும் சரி, எவ்வளோ படிக்காதவனா இருந்தாலும் சரி, எவ்வளோ வந்து நீங்க என்னெல்லாம் மனசில் நினைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் இருந்தாலும் சரி, அந்த ஆள் இல்லாம போகும்போது தான் அதனுடைய அருமை, அந்த அருமை அப்படி தெரிய வேண்டிய நிலைக்கு நாம போக கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி மனைவியினுடைய அருமை மனைவி இழந்ததுக்கு பிறகுதான், மனைவி இழந்ததுக்கு பிறகுலாம் தெரியாது. நான் நடக்க முடியாம படுத்திருப்பேன் பாருங்க, ஒரு ரூபா கஞ்சி கிடைக்காதா, ஒரு ரூபா சோறு கிடைக்காதா அப்படிங்கிற நிலைமையில தான் மனைவியினுடைய அருமை தெரியும். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், பையன் சோறு போடுவான், மருமக சோறு போடுவா, நான் சம்பாரிச்சதெல்லாம் யாருக்கு வச்சிருக்கிறேன்? பையனுக்கு வச்சிருக்கிறேன், பிள்ளைக்கு வச்சிருக்கிறேன். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். சூழ்நிலை காலங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. தயவு செஞ்சு பேரன் பேத்தி மகன் மக யாரையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். கர்த்தர் மாத்திரம் தான் உங்களை போஷிக்க முடியும், கர்த்தர் மாத்திரம் தான் உங்களை பராமரிக்க முடியும். உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல மாத்திரமே வைங்க. அது எந்த கிஃப்டா கொடுத்திருக்கிறாரோ அந்த கிஃப்டை சரியான பண்ணிக்கிங்க, பயன்படுத்திக்கிங்க. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. உங்களில் ஞானியும் யாரெல்லாம் விவேகமா இருக்கிறீங்க? ரொம்ப விவேகமா இருக்கிறது, நான் ரொம்ப நல்லா, எனக்கு என்னுடைய பிரெயின் இருக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்றது. இப்ப அவங்கள குறித்து தான் சொல்லிட்டு இருக்குது, நான் ஞானி, நான் ரொம்ப புத்திசாலி, என் மனைவி விட எனக்கு ரொம்ப அறிவு அதிகமா இருக்குது, என் புருஷனை விட எனக்கு ரொம்ப அறிவு அதிகமா இருக்குது, நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன், எனக்கு ரொம்ப அனுபவம் உண்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இங்க வேதம் சொல்லுது. என்னங்க? ஞானத்துக்குரிய, சத்தமா சொல்லுங்க. அப்ப ஞானத்துக்குரியது என்ன? படிப்பு இல்ல, உங்க அனுபவம் இல்ல, அதெல்லாம் மண்டக்கணும். ஞானத்துக்குரியது என்ன தெரியுமா? என்னங்க? அமைதி. என்ன திட்டினாலும் எப்படி வந்திருக்கணும்? சரி, நான் திட்டு வாங்குற நிலைமையில கத்த வச்சிருக்கிறாரு, நீ திட்ட நிலைமையில வச்சிருக்கிறாரு. திட்டிக்கோ திட்டிக்கோ, யானைக்கு ஒரு காலம் வந்தா அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்குள்ள ஞானம் இருக்கிறது, எனக்குள்ள கர்த்தர் கொடுத்த விவேகம் இருக்கிறது. ஆகவே எனக்கு எதிரான செயல்கள் அங்க வரும்போது நான் என்ன பண்ண மாட்டேன்? என்னுடைய சாந்தத்தை இழக்க மாட்டேன், என்னுடைய அமைதியை நான் இழக்க மாட்டேன், என்னுடைய சமாதானத்தை நான் இழக்க மாட்டேன். சொல்லுங்கம்மா. கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்குமே நான் சொல்றேன்,
கணவன் சரியா நடக்காத போது மனைவி எதை இழக்கக்கூடாது? சாந்த குணத்தை இழந்துடக்கூடாது, பத்திரகாளி ஆயிடக்கூடாது. அல்லது மனைவி சரியா நடக்க தவறும் போது, ஏதோ ஒரு சில சூழ்நிலை தவறும் போது இவர் முனிப்பு ஆயிடக்கூடாது. எப்படி நடக்கணுங்களா? சத்தமா சொல்லுங்க. வசனத்தை வாசிமா. எப்படி காண்பிக்கணுமா? உங்க நடக்கைய காண்பிக்கணுமா உங்ககிட்ட? ஹலோ, எதை காண்பிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நாம எதை காமிக்கிறோம்? என்னையும் சேர்த்து தாம்மா சொல்றேன். எனக்கு யார் தப்புன்னாலும் கோபம் வராது. 10 தடவை கேள்வி கேட்டாலும் அவனுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். ஆனா என் மனைவி 2வது தடவை கேட்டா எனக்கு வந்துடுது கோபம். இது எனக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கிறேன். எப்படி பதில் சொல்லணுங்களா? சாந்தத்தோடு என் கிரியைகளை நான் காண்பிக்கணும். யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு உலகத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனா நாம எப்படி வாழ வேண்டியவங்க? நான் நம்ம கூட யார் இருக்கிறாங்கங்க? கர்த்தரை வச்சுக்கிட்டு நாம எப்படி அழகா அந்த குடும்பத்தை நடத்தணும், எவ்வளவு அழகா வாழணும், எப்படி பிள்ளைகளை பராமரிக்கணும், பிள்ளைகளை எப்படி உயரத்துக்கு கொண்டு போகணும், இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற, நம்ம கூட இருக்கிறதே அதுக்காகத்தான். ஹல்லேலூயா. ஆகவே தயவு செஞ்சு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சாவுங்க. பணக்காரனா வாழ ஆசைப்படுறதை விட, பேரும் புகழும் எடுத்து வாழ்றத ஆசைப்படுறதை விட, ஒரு கணவன் மனைவி அருமையான தம்பதிகளா அந்த பூமியில வாழ்ந்துட்டு போறதுக்கு ஆசைப்படுங்க. நீ நான் சொல்றது நியாயமா அநியாயமாயா? எதுக்குங்க உங்களை கர்த்தர் நினைச்சு வச்சிருக்கிறாரு? கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுக்கிறக்கா? ஒருத்தர் பழி வாங்கிக்கிறக்கா? ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்ல. நல்ல தோழனும் நல்ல தோழியுமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார். அப்ப நீங்க ஓட்டத்தை முடிக்கும் போது இந்த காரியத்தை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா தான் நீங்க சொல்ல முடியும், நான் இந்த ஓட்டத்தை நான் முடிக்கிறேன்னு சொல்ல முடியும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஒருவன் தன் குடும்பத்தை நடத்த தெரியல அப்படின்னா அவன் பைபிள் எடுத்து என்ன செய்யக்கூடாது? பைபிள் எடுத்து அடுத்தவங்களுக்கு வசனத்தை கூட பேசுறதுக்கு என்ன கிடையாதுங்களா? தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குதுங்க வாழ்க்கை? ஊழியம் எங்க ஆரம்பிக்குது? குடும்பத்துக்குள்ள ஊழியம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு குடும்பத்தை விட்டடிச்சிடுறது. நான் ஊழியத்துக்கு போறேன், ஊழியத்துக்கு வரேன், பைபிளை தூக்கி இக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அங்க சுத்துறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கு. என்னங்க? கசப்புல வைராக்கியம். விரோதத்தையும் வைத்தீர்களானால் பெருமையா எதையும் பேசாத. எதை பத்தியும் பெருமையா பேசுறதுக்கு என்ன கிடையாது? அருகதையே கிடையாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள கசப்பும் வைராக்கியம் இருக்குதுன்னா அவங்க எதை பத்தி பேசவே கூடாது. எந்த ஒரு பெருமையா அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும் அப்படின்னா, உங்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கை எனக்கு தெரியாது, ஆனா கொஞ்சம் பேருடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். அது எனக்கு சில நேரங்கள் எனக்கு எப்படி உண்டாகுதுன்னா, மன வேதனை உண்டாக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது மாறுறதுக்கு ஒரு வழி நான் சொல்றேன். தயவு செஞ்சு சம்பளம் வாங்கின உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? சம்பளத்தை கொண்டு வந்து சர்ச்சில் கொண்டாந்து போட சொல்லல. குடும்பமா தயவு செஞ்சு உட்காருங்க. கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் பொண்டாட்டிக்கு தெரியாது. மனைவி எவ்வளவு சிறுவாடு சேர்த்துறான்னு கணவன் என்னையா குடும்பம்? இது ஆவிக்குரிய குடும்பம். இதுக்கு பேர் என்னங்க? ஆவிக்குரிய குடும்பம். நான் இதெல்லாம் மனசுல வேதனைப்பட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம சபையில் அப்படி குடும்பம் இருக்கு. நான் நிறைய குடும்பத்தை அப்படி பார்க்கிறேன் வெளியில. நம்ம சபையில் அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்க கூட. தயவு செஞ்சு
உங்க சம்பாத்தியம் எவ்வளவுங்கிறத என்ன செய்யுங்க, மனைவி கிட்டையும் கணவன் கிட்டையும் வெளிப்படையா இருங்க. அதை கொண்டாந்து எடுத்து வச்சு ஜெபம் பண்ணுங்க. சார் நேரம் அங்கே பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுறாங்க சார், அதனால பணத்தை இப்போ என்ன பண்ண முடியாது, கையில் எடுக்க முடியாது. சரி, ஏடிஎம் கார்டு எடுத்து வச்சு ஜெபம் பண்ணு. இல்ல அதுவும் எடுத்து வைக்க முடியாதா, ஆண்ட ஒரு பேப்பர்ல எழுது, இந்த மாசம் சம்பளம் எனக்கு இவ்வளவு வந்திருக்குதுன்னு மெசேஜ் எடுத்து காட்டுங்க. எடுத்து காமிச்சு குடும்பமா உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, ஆண்டவரே இந்த வருமானத்தை நீங்க எனக்கு இந்த மாசத்துல வார சம்பளம் வாங்குறவங்க வாரம் வாரம் உட்காருங்க, இந்த வாரம் இந்த இவ்வளவு சம்பாதித்து எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, சம்பாதித்துக்குரிய பலனை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே, இந்த சம்பளத்தை எனக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு யார்கிட்ட கொடுக்கணும், மனைவி கிட்ட கொடுக்கணுமா, கர்த்தர்கிட்ட கொடுங்கம்மா. கணவனும் மனைவியும் சேர்ந்து என்ன பண்ணணும், கர்த்தர்கிட்ட கொடுக்கணும். நீ நிறைய இந்து குடும்பங்கள்ல அப்படி பழக்கமெல்லாம் வந்துருச்சு. சம்பளம் வந்தோடனே என்ன பண்றாங்க, நேரா சாமி ரூம்ல கொண்டு வச்சு பூசை பண்ணிட்டு என்ன பண்றாங்க, சாமியை கும்பிட்டுட்டு அந்த சம்பளத்தை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்க, என் தெய்வம் என்ன பண்ணணும், என் சம்பளத்தை ஆசீர்வதிக்கணுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஆனா நம்ம ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம பண்ற அட்டூழியம் இருக்குதே, ஐயோ ஒவ்வொன்றா காதுல கேட்க எனக்கு ரத்தம் தான் வருது. நான் நம்ம சபை மட்டும் இல்லை, நிறைய பக்கம் கேட்கறேன். நான் தயவு செஞ்சு மாத்திக்கிங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட இருந்து பணத்தை புடுங்கறதுக்கு நான் பேசல. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி கர்த்தாவே இந்த சம்பளத்தை எனக்கு நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கணவன் மனைவி பிள்ளைகளை நீங்க தீர்மானம் பண்ணுங்க, இதுல எவ்வளவு நாம இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கலாம், எவ்வளவு தேவை இருக்குது, அல்லது எவ்வளவு கடன் கட்ட வேண்டியது இருக்குது, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, தீர்மானிச்சு இதுல எடுத்து என்ன பண்ணணும். நான் தசமாகும்ங்கிற வார்த்தையே பேசல. இதுல எவ்வளவு உங்களால விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, உங்க மனசுல எவ்வளவு தீர்மானிச்சிருக்கிறீங்களா, ₹1 தான் என்னால கொடுக்க முடியுமா, அந்த ₹1 என்ன பண்ணுங்க, எடுத்து வைங்கய்யா, எடுத்து வைங்கம்மா. கர்த்தர் அந்த ₹1 மூலமா உங்க சம்பளம் முழுசையும் ஆசீர்வதிப்பார். நீ ₹1 போடுறேன்னு நான் வேணா வருத்தப்படுவேன். என்ன பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, உங்க இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உற்சாகமா அவருக்கு என்ன பண்ணுங்க, அதை கொடுத்துட்டு செலவு பண்ணுங்க தயவு செஞ்சு. ஹல்லேலூயா. என்ன பண்ணணும், என்னங்க பண்ணணும் பாருடா. நான் ரட்சிக்கப்பட்டு கணவன் மனைவியும் ரட்சிக்கப்பட்டு ஒன்னா வாழ்றவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்படாத கணவன்கிட்ட போய் இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது. ஆமா, இது செய்யுங்க, கர்த்தர் உங்க வறுமையை மாற்றுவார், உங்க கடனை மாற்றுவார். ஏன்னா உங்க வருமானத்தின் மேல் கர்த்தர் அன்னைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் உங்க குடும்பத்தின் மேல் அசைவாடுவார். ஆவியானவர் அசைவாடும் பொழுது அங்க இருக்கிற இருள் நீங்கும், வெறுமை நீங்கும். ஆமென். அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும், ஆசீர்வாதம் தானா வரும், நீ செய்யறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒத்த ஆளா உட்கார்ந்து உங்க குடும்பத்துல ஒரு மனமே இல்லாம விரோதத்தோட ஒரு வாரம் உபவாசம் இருந்து 40 நாள் உபவாசம் இருந்து நீங்க ஜெபிக்கிறத விட ஒரு நாள் உங்க குடும்பத்துல சந்தோஷமா உட்கார்ந்து வட்டமா உட்கார்ந்து பிள்ளை குட்டியோட சிரிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆனா பிசாசு அதை செய்ய கூட மாட்டான். 40 நாள் உபவாசம் போடுற கொடுவான். நான் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, 40 நாள் உபவாசம் போடுறேன்னு. ஓகே, இப்ப போடு. ஆனா நான் எல்லாம் குடும்பமா உட்கார்ந்து சமைச்சு கூட வேணாம், கடையில் வாங்கிட்டு வந்தாவது என்ன பண்ணுங்க, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையாவது உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, வட்டமா உட்கார்ந்து சாப்பிடுங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு நம்ம சபையில் வேற ஒரு சபையில் நான் போயிருந்த பக்கம் எனக்கு சொன்ன சாட்சி, எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாருங்களே, நேரம் வண்டி எடுப்பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுவாருங்க, கடைக்கு போவாருங்க, அவருக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வருவாருங்க,
நடு வீட்டில் வந்து உட்காந்து பிரித்து அவர் பாட்டுக்கு சாப்பிடுவாருங்க. பாருங்க, பொண்டாட்டிக்கிட்டையும் சாப்பிட்றியான்னு கேட்க மாட்டாரா, பிள்ளைங்கிட்டையும் சாப்பிட்றியான்னு. இந்த மனுஷனோட போய் நீங்கள் என்ன ஒருமனப்பட சொல்கிறீங்களே, நான் எப்படிங்க ஒருமனப்பட முடியும்? ஒரு கொத்து புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டு ஒரு கொத்து அள்ளி எனக்கு என்ன செய்ய முடியல, ஊட்டாட்டி போதியா, சாப்பிட்றியா அப்படின்னு கூட என்ன செய்யறது இல்லையா, கேட்கறது. அப்பதான் சொன்னேன் நான், இந்த ஆளுகிட்ட தான் நீ என்ன பண்ணணும், ஒருமனப்படணும். இவனைத்தான் நீ என்ன பண்ணணும், மாற்றணும். இப்படிப்பட்ட ஆளை தான் நீ என்ன பண்ணணும், நேசிக்கணும். ஏன்னா இயேசு சத்துருக்களை தான் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு. அப்போ என் புருஷன் சத்து, இப்படி திருப்பி கேட்குது அந்த அம்மா. அப்போ என் புருஷன் சத்துருவா சாருன்னா, அம்மா நீ தாம்மா சொன்ன புரோட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு. ஒரு ரூபா தண்ணி ஊற்றுலன்னு அவன் யாரு, சத்துரு மாதிரி தான். தயவு செஞ்சு இந்த சூழ்நிலையெல்லாம் என்ன பண்ணுங்க, மாற்றி பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம வேதத்தில் பாருங்க, ஈசாக்குடைய மனைவிய ஒருத்தன் கண்ணு போட்டான். எப்படியாவது இவளை என்ன பண்ணணும், கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடணும். ஒரு ராஜா வந்து என்ன பண்றாருங்க, மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே ஜன்னல் என்ன பண்றாரு, அந்த வீட்டையே அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பார்த்துக்கிட்டோன்னா அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாரு யாருங்க அவங்க, அதுதாங்க கணவன் மனைவி. யாரு அவங்க, ஈசாக்கும் ரெபெக்காலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்காவது உங்களை விளையாடுறதுன்னா, இதனால சபை அடுத்த ஒரு ஆராதனையை மாத்தி கணவன் மனைவி விளையாடுகிற ஆராதனையா மாத்தணும். அல்லேலூயா. விளையாண்டு பாருங்கம்மா. இதுல வேற ஒரு கொடுமை. நாங்க ஒரு முறை எங்க குடும்பத்தில் உட்காந்து தாயக்கரை விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த ஆவிக்குரிய உலகத்துல பாருங்க எவ்வளவு வந்து முட்டாள்தனம் இருக்குது. நான் சொல்றதுக்காக சொல்றேன். நானும் என் மனைவி என் புள்ள 3 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தேங்க, தாயக்கரை விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ நான் சொல்றேன் பாத்தீங்களா, இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பேசிட்டு இருக்கிறேன். இதை செய்யாம நான் பேசணும்னு வச்சுக்கோங்க, யோ உன்னை பத்தி எனக்கு தெரியுமையான என் மனைவியை கிளின்னு கிழிச்சு விடுவாங்க. ஆமா, நாங்க தாயக்கரை விளையாண்டு இருந்தோம். ஒரு ஆவிக்குரிய ரொம்ப சூப்பர் பவரா இருக்கிற ஒரு அம்மா வந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த நேரத்தில் ஜெபம் பண்றதை விட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. காலம் போற ஜெபம் பண்ணி தான் விளங்காம இருக்கிறோம், அதையும் எடுத்து விட மாட்டேங்குது. அப்புறம் அடுத்த பாயிண்ட், அது என்ன வீட்டுக்குள்ள உட்காந்து தாயக்கார விளையாடுறீங்க, வெளியில போய் உட்காந்து என்ன செய்யுங்க போர்ட்டிகோவில். ஏமா வீட்டுக்குள்ள விளையாடக்கூடாதுங்க, எனக்கு தெரியல. விளையாடக்கூடாதுன்னா விளையாடக்கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா அவங்களாம் வந்து ரொம்ப பரிசுத்தவான்கள். வெளியில் விளையாடலாம், ரோட்ல விளையாடலாம். இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைங்க. நான் சொல்லுகிறது ஒரு ஐக்கியத்தின் ஆவியானுடைய அசைவாடுதலுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க. ஓடி விளையாட வேண்டாம்யா, உளுந்துருவீங்கயா. உட்கார்ந்தே என்ன பண்ணுங்க, எவ்வளோ சந்தோஷமா விளையாண்டு இருக்கலாம். பார்க்கெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க, வாங்கி இப்போ கொல்லப்பட்டி அவசியம் போட்டுக்கல. நிறைய பார்க் இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, இன்னொரு பார்க்கு வேலையாகிட்டு இருக்குது. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் என்ன செய்யுங்க, ஒரு 15 நாளைக்கு இருக்கும், மாசத்துல ஒரு முறையாவது என்ன பண்ணுங்க, கணவன் மனைவி பிள்ளைகளோட போயிட்டு பிள்ளைகளை விளையாட சொல்லி விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே தோல் மேலே தோல் போட்டு அப்படியே உட்காந்து. நீங்களாம் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறீங்க, அவனும் லைசன்ஸ் வாங்காததெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், கூட்டிகிட்டு மலை சுத்திரோட சுத்திக்கிட்டு திரியிட்டான். ஆமா, சோத்ரு, நீங்க லைசன்ஸ் வாங்கியிருக்கிறீங்க, ஒருத்தனும் ஒன்னும் சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். அப்படியெல்லாம் வாழுங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். கர்த்தருடைய ஆவியான உங்க குடும்பத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு, அசைவாடுவார். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் கொஞ்ச நாளைக்கு செஞ்சு பாருங்க, சண்டை எங்க வருதுன்னு பார்க்கலாம். சண்டையே வராதுங்க. சார் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, ஏன் சார் இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. கல்யாணம் ஆகும்போது இப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, வாழுங்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமா? ஆமா, ஒரு 18வது வசனம் ஒதுக்கி முடிச்சிடலாமா? சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராம். எப்படிப்பட்ட ஞானம்? மேல சொல்லுச்சுல்ல, வைராக்கியம், கசப்பு,
இதெல்லாம் எங்கிருந்து வர்ற ஞானம் இல்ல, அது பரலோகத்திலிருந்து வர்ற ஞானம் இல்ல. ஆனா நீங்க இப்படி மனசு விட்டு விளையாண்டீங்கன்னா அது எங்கிருந்து வர்ற ஞானம்? பரத்திலிருந்து வருகிற ஞானம். லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் வேதத்துக்கு அடுத்ததும். ஐயோ, என்னவா? யாருக்குரியது இது? வைராகி யாருக்குரியது? ஆமா, அதனால அதெல்லாம் வேண்டாம். இப்படி செஞ்சா சத்தியத்துக்கு விரோதமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஹலோ, நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லி இருக்குதுமா. கடைசி வசனம் என்னமா போட்டிருக்குது? என்ன போட்டிருக்குது? இப்படி வாழ்ந்தீங்கன்னா உண்மையா வாழ்றீங்கன்னு அர்த்தம். கணவன் மனைவி இப்படி வாழலன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி வேண்டாம். ஆமென். அல்லேலூயா.